Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், நிறைய பேர் உள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க. ஒரு தள்ளுமுழு மாதிரியான காட்சிகளை பார்த்தோம். என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்துல நடைபெற இருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கட்சியினுடைய தலைவர் விஜய் பங்கேற்ப இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில ஏராளமான ரசிகர்கள் விஜயை காண்பதற்காக இந்த ராயப்பேட்டை YMCA மைதானத்துல கூடிய வண்ணம் இருந்தாங்க. குறிப்பா விஜயை பொறுத்த மட்டில் கடந்த காலங்கள்ல புறநகர் பகுதிகளில் தான் பொதுவான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருந்த சூழலில் முதலாக மாநகர்ல ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தற்போது ராயப்பேட்டில இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். இதற்கு முறையாக 2000 பேருக்கு மட்டும்தான் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு கட்சியினுடைய தலைமையின் தரப்புல அழைப்புகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பா மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் இஸ்லாமிய நிர்வாகிகளும் என மொத்தமாக 600 பேர் கட்சி சார்ந்தவர்களும் கட்சி சாராதவர்கள் என ராயப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுடைய இமாம்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டு 2000 பேர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழலை தான் விஜய் அவர்கள் சரியாக மாலை 5 மணிக்கு மேலாக பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய ராயப்பேட்டை YMCA மைதானத்துக்கு வருகை தருவார் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியதன் காரணமாக விஜய் முன்கூட்டியே அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து கிளம்பி 5:20 மணிக்கெல்லாம் விழா நடைபெற இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு வருகை தந்து விட்டார். குறிப்பா விஜயை பொறுத்த மட்டில் கடந்த காலங்கள்ல பேண்ட் சட்டை அணிந்து தனக்கே உரித்தான பாணியில நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்த ஒரு சூழல்ல முதலாக இஸ்லாமிய மக்களுடைய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை அணிந்து தலையில் தொப்பி அணிந்து அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தது நம்மால பார்க்க முடியுது. விஜயை கண்டவுடன் ஏராளமான மக்கள் விஜயை பார்ப்பதற்காக திரண்ட இருந்த அனைவருமே ஒவ்வொருவராக முண்டியடித்து தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இங்கே பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள், பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அவர்களால் முண்டியடித்து உள்ளே வந்த அந்த மக்களையும் அந்த தொண்டர்களையும் தடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. அனைவருமே அரங்கின் உள்ளே நுழைய முயன்ற ஒரு சூழல்ல இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவியது. இறுதியாக கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் வேண்டுகோளுக்கு அடிப்படையில ஒவ்வொருவராக அவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்ட காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் மாலை சரியாக 6 மணி அளவுல இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது துவங்கப்படும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. நோன்பு திறப்பின் முதலாவதாக தொழுகை நடைபெற இருப்பதாகவும் தொழுகைக்கு பிறகாக இங்க வந்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களோடு விஜய் தரையில் அமர்ந்து உணவு உண்பார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடு என்பது தயாராக வைக்கப்பட்டு 2000 நபர்கள் உள்ளே தரையில அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் தற்போது விழா நடைபெற இருக்கக்கூடிய அரங்கின் உள்ளே நுழைந்திருக்கிறார். பாரம்பரிய முறைப்படி சட்டை மற்றும் வேட்டி அணிந்து தலையில இஸ்லாமியர்களுடைய அந்த தொப்பியை அணிந்து அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தற்போது உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம், அவங்க இடத்துல உட்காருங்க. யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம், அவங்க இடத்துல உட்காருங்க. பேரிகேட்ஸ் தயவு செஞ்சு உட்காருங்க. சீட் உட்காருங்க. அவசரப்படாதீங்க, உட்காருங்க. செக்யூரிட்டி உட்காருங்க. இப்பதான் நான் அவ்வளவு சொல்லியும் பாருங்க, இது முறை இல்ல. நோன்போடைய ஆதாபுகள் இது இல்ல. நோன்போடைய ஆதாபுகள் இது இல்ல. உட்காருங்க ஜி, உட்காருங்க ஜி. பாருங்க, நோன்போடைய ஆதாபுகளை நீங்க கெடுக்க
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.